ஹலோ எவ்ரிவன். இந்த வீடியோ நம்ம பார்க்க போகிறது என்னன்னா SATA SSD வெர்சஸ் NVMe. SATA SSD விட NVMe எந்த வகையில் பெட்டர் அண்ட் ஒய் இட்ஸ் ப்ரிஃபர்டுங்கிறத நம்ம பார்க்க போகிறோம். SATA SSD விட NVMe ப்ரிஃபர் செய்யப்படுவது ஏன்? முதல் பாயிண்ட், ஸ்பீடு. SATA SSD கம்பேர் பண்ணுறப்போ NVMe ஹையர் ரீட் அண்ட் ரைட் ஸ்பீடை சப்போர்ட் பண்ணுது. சுமார் 7000 MB/s வரைக்கும் NVMeல ரீட் அண்ட் ரைட் ஸ்பீட் வந்து இருக்கும். ஸோ எந்த ஒரு பெரிய ஃபைல் இருந்தாலும் ஃபாஸ்ட்டாக ஆக்சஸ் பண்ணவும் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணவும் முடியும். அதே SATA SSDயில் பார்த்தீங்கன்னா 600 MB/s வரைக்கும் தான் லிமிடேஷன்ஸ் இருக்குது. ஸோ ஸ்பீடு பொறுத்த வரைக்கும் NVMe SATA SSD விட கொஞ்சம் ஃபாஸ்டான பர்ஃபார்மன்ஸை கொடுக்கும். செகண்ட் பாயிண்ட் பார்த்தீங்கன்னா பெட்டர் கம்பேட்டபிலிட்டி அண்ட் மல்டி டாஸ்கிங். ஹை IOPS, அதாவது ஹையர் இன்புட் அண்ட் அவுட்புட் ஆப்ரேஷன்ஸ் பர் செகண்ட். ஒரு செகண்டுக்கு எத்தனை இன்புட் அண்ட் அவுட்புட் ஆப்ரேஷன்ஸை ஒரு டிவைஸ் ஹேண்டில் பண்ணுதுங்கிறத பொறுத்து தான் அதோட ஒர்க் லோட் எஃபிஷியன்ஸியை நம்ம ஜட்ஜ் பண்ண முடியும். ஸோ அந்த வகையில் SATA SSDயில் IOPS 50,000 to 1 lakh வரைக்கும் தான் சப்போர்ட் பண்ணுது. அதுவே NVMeல 5 lakhs to 10 lakhs வரைக்கும் IOPS வந்து சப்போர்ட் பண்ணும். இதனால ஒரு ஸ்மூத்தான பர்ஃபார்மன்ஸும் மல்டி டாஸ்கிங்கும் இன்டென்சிவான ஒர்க் லோடும் நம்ம சிஸ்டம் அஃபோர்ட் பண்ண முடியும் NVMeயால. தேர்ட் பாயிண்ட் என்னன்னு பார்த்தீங்கன்னா ஃபாஸ்டர் பூட்டிங் டைம். NVMeல நார்மலாகவே லோவர் லேட்டன்சி ரேட்டும் ஃபாஸ்டர் டேட்டா ட்ரான்ஸ்ஃபர் ரேட்டும் இருக்கிறதால பூட்டிங் ப்ராசஸ்க்கு தேவைப்படுற ஃபைல்ஸை ஃபாஸ்ட்டாகவே ஆக்சஸ் பண்ணி லோட் பண்ணி தந்துடும். இதனால நமக்கு பூட்டிங் ப்ராசஸ் கொஞ்சம் ஃபாஸ்ட்டாகவே முடிஞ்சிடும். பட் இதே SATA SSDயில் NVMe கம்பேர் பண்ணுறப்போ கொஞ்சம் ஹையர் லேட்டன்சி ரேட் இருக்கிறதாலையும் SATAவோட லிமிட்டட் பேண்ட்வித்னாலையும் NVMe அளவுக்கு SATAவால் பூட்டிங் ப்ராசஸ்க்கு ஃபாஸ்ட்டாக சப்போர்ட் பண்ண முடியாது. ஸோ இந்த வகையில் பூட்டிங்க்கு ஒரு NVMe வந்து கொஞ்சம் ஒரு பெட்டரான பர்ஃபார்மன்ஸ் நமக்கு சப்போர்ட் பண்ணுது. ஃபோர்த் அட்வான்டேஜ், ஸ்மாலர் சைஸ். SATA SSDக்கு கொஞ்சம் பல்கான ஸ்பேஸ் தேவைப்படும், எஸ்பெஷலி ஃபார் த கேபிள்ஸ் அண்ட் கனெக்ஷன்ஸ். அதே NVMeல பார்த்தீங்கன்னா அதோட பெரிய அட்வான்டேஜே அதோட ஸ்மாலர் சைஸ் தான். முக்கியமாக PCIe ப்ரோட்டோகால் அதை ஃபாலோ பண்ணுறதால டிவைசஸை டைரெக்டாக மதர் போர்ட்லேருந்து கனெக்ட் பண்ணுறதால நிறைய ஸ்பேஸ் சர்வ் பண்ணுறதோட லேப்டாப்ஸை தின் அண்ட் வெயிட்லெஸ்ஸாக மெயின்டைன் பண்ணிக்க ஹெல்ப் பண்ணுது. முக்கியமாக டெஸ்க்டாப்பில் SATA கேபிள் ஸ்பேஸ் சேவ் ஆகுறதால நீங்கள் அதில் மற்ற டிவைசஸை கனெக்ட் பண்ணி யூஸ் பண்ணிக்கிறதுக்கு வசதியாக இருக்கும். ஃபிஃப்த் அட்வான்டேஜ், கூலிங். முன்னே சொன்ன மாதிரி நிறைய ஸ்பேஸ் கவர் ஆகிறதால சிஸ்டம் ஜென்ரேட் பண்ணுற ஹீட்டை ஈஸியாக பாஸ் த்ரூ பண்ணுறதுக்கும் அந்த இடத்துல நம்ம வேற கூலிங் சிஸ்டம் எஸ்டாப்ளிஷ் பண்ணிக்கிறதுக்கும் ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஸோ அந்த வகையில் நம்ம சிஸ்டம்ஸை கூலாகவும் ஓவர் ஹீட் ஆகாமையும் நம்மளால் பார்த்துக்க முடியும். நீங்கள் வாங்க போகிற லேப்டாப் NVMe லேப்டாப்பாக நீங்கள் எப்படி தெரிஞ்சுக்கலாம்னா, வாங்க போகிற லேப்டாப்போட டெக்னிக்கல் ஸ்பெக்ஸுக்கு அடியில் PCIe அப்படிங்கிற கீவேர்டு இருந்தாவோ இல்லை M2 அப்படிங்கிற கீவேர்டு இருந்தாவோ இல்லை ரெண்டுமே இருந்தாவோ அது NVMe லேப்டாப் தான் நீங்கள் தாராளமாக வாங்கிக்கலாம். உங்கள் ப்ரைஸ் ரேஞ்சில் எது நீங்கள் பெட்டராக ஃபீல் பண்ணுறீங்களோ அந்த லேப்டாப்பை நீங்கள் வாங்கிக்கிறது பெட்டர். இந்த மாதிரி கொஞ்சம் யூஸ்ஃபுல்லான வீடியோஸ் உங்கள் ஃபீல்டில் வரணும்னா இந்த வீடியோவை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.